இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய கடன்களின் ஒரு குறிப்பிட்ட தொகையை தள்ளுபடி செய்ய முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆரம்பத்தில் கடன் தொகைக்கு ஏற்ப தள்ளுபடி விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டாலும் தற்பொழுது எந்தவித பாகுபாடுமின்றி முழு கடன் தள்ளுபடி செய்வது குறித்து அரசு மறுபரிசீலனை செய்து வருகிறது. குறிப்பாக 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழு விலக்கு அளிக்கப்படும் என்றும் அதற்கு மேற்பட்ட தொகைக்கு வெவ்வேறு அளவுகளில் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சலுகைகள் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு பொருந்தும் என்பதால் தனியார் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு வாடிக்கையாளர்களுக்கு இது பொருந்தாது. விவசாயிகளின் நிதி சுமையை குறைத்து அவர்கள் புதிய சாகுபடி பணிகளை தொடங்குவதற்கு ஆதரவு அளிப்பதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். யாருக்கு எவ்வளவு தள்ளுபடி விவசாய கடனில் வழங்குறாங்க? முதல்வர் விஜய் அவர்கள் 3ஆம் கட்டமாக வரக்கூடிய தமிழக பட்ஜெட்டில் இந்த தள்ளுபடியோடைய அறிவிப்பை வெளியிட இருக்காரு. 10,341 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறாரா, இல்லை 5,900 கோடி ரூபாய் தள்ளுபடியே தொடர்ந்து நடக்குமா? இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. தகுதியானவை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்கள் மட்டும்தான். மே 1, 2025 முதல் பிப்ரவரி 2026 வரையிலான 10 மாத காலகட்டத்தில், அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பு சரியாக கடன் பெற்றிருந்தால் தள்ளுபடிக்கு எலிஜிபிலிட்டி. தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகளில் தள்ளுபடி கிடையாது. அரசு ஊழியர்களுக்கு மற்றும் விவசாய கடன் பெற்றால் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. முதல் மட்டமாக பார்த்திங்கன்னா 50,000 வரை முதல் கட்டமாக தள்ளுபடி கொடுத்துருந்தாங்க, 100% தள்ளுபடி. அதை இப்போ 75,000 வரைக்கும் 100% தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 75,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு 35,000 ரூபா மட்டும்தான் இந்த தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டை பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் 2ஆம் கட்டமாக கொடுத்துட்டாரு. 3ஆம் கட்ட அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா 75,000லேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவதற்கு ரெடியாக இருக்கார். மக்களே, அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்திங்கன்னா தமிழக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் இதற்கான ஒரு மாபெரும் அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாருங்க. எந்த விதமான பாகுபாடுமின்றி அனைத்து பயிர்க்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காரு. சாகுபடிக்கான புதிய தொடக்கத்தை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க விவசாயிகளே. பழைய விதிமுறை மற்றும் பெரிய விவசாயிகளுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த முழுமையான தள்ளுபடியின் மூலம் சாகுபடி பருவத்தில் விவசாயிகள் எந்த விதமான சுமை கடனுமின்றி பயிர்க்கடனை எளிதாக பெற முடியும். அதை இப்போ தற்சமயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுடைய விழிப்புணர்வுகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறு மற்றும் விவசாயிகளுக்கு 50%, பெரு விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. கோஆப்டிவ் கூட்டுறவு வங்கிகள் 8 வகையான கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் இந்த தள்ளுபடியை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி 100% பொருந்தும் மக்களை. மற்றபடி உங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்துறதுக்கு நிறைய வாய்ப்பே இல்லை. தமிழகத்தில் விவசாய கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் தொடர்ந்து அறிவிக்க இருக்காருங்க. தமிழக பட்ஜெட்டில் இதற்கான ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. உங்களுடைய பெயர் கூட்டுறவு வங்கிகளில் இன்னும் வரலை அப்படின்னா தயவு செய்து உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கி கிளை மேலாளர் அணுகி உங்களுடைய பெயர் இருக்கா தள்ளுபடி லிஸ்ட்டில் அப்படின்றத செக் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களை கடனை கட்டுங்க அப்படின்ட்டு வங்கிகள் உங்களை நிர்பந்தம் செய்யலாம். இப்போ கடனை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் தள்ளுபடி பட்டியலேருந்து நிராகரிப்பு செஞ்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் காலதாமதம் வெயிட் பண்ணி கடனை கட்ட ஆரம்பிங்க. அதனால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் 3ஆம் கட்ட அறிவிப்பை இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்க இருக்காருங்க. பட்ஜெட்டில் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை முதல்வர் விஜய் வெளியிட போகிறாரு. தயாராகிக்கோங்க. இப்போ இருந்தே இந்த விவசாய கடனை தள்ளுபடியை அனுபவிக்க தயாராகிக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.